சார், பீகார் தேர்தல் முடிவுகள் எப்படி பாக்குறீங்க? பீகார் மக்களின் தோல்வி, இந்தியா கூட்டணியின் தோல்வி, தேர்தல் ஆணையத்துடைய வெற்றின்னு தான் நாங்க பாக்குறோம். பாஜக காரங்களே தன்னுடைய வெற்றியை நம்பல. சோனிபத்ன்ற ஒரு ஊர்ல இருந்து தனி ட்ரெயின் வச்சு அங்க இருந்து நேரடியாக வாக்காளர்களை கொண்டு வந்து பீகார்ல இறக்குறாங்க. இந்த டிக்கெட்லாம் உங்களுக்கு யாரு கொடுத்தா அப்படின்னு கேட்டா நரேந்திர மோடி கொடுத்தாரு என்று சொல்கிறார். என்டிஏவுடைய தாக்கம் மிகப்பெரிய தாக்கம் அலை இரண்டாம் கட்ட தேர்தலுக்கும் வீசுகிறது என்று டிடி நியூஸ் காவிமயமாக்கப்பட்டதோ அன்றையிலிருந்து நாங்கள் சொல்கிறோம். அரசு தொலைக்காட்சியும் அவர்களுக்கு தொலைவு வருகிறது. எல்லா இடத்திலும் ஊழல். பீகார்ல துணை முதலமைச்சர் சொல்றார் விஜய் சின்ஹா, நாங்கள் வெற்றி பெற்றால் உங்கள் நெஞ்சில் புல்டோசரை விட்டு ஏத்துவோம் சொல்றார். சார், எவ்வளவு ஆணவமான பேச்சு! எங்களுடைய தலைவர் பவன் கேரா அவர்கள் 89 லட்சம் கம்ப்ளைண்ட் எஸ்ஐஆர் ஆகஸ்ட் 31 எலெக்ஷன் கமிஷனிடம் கொடுக்கிறார். அடுத்த நாள் எலெக்ஷன் கமிஷனர் என்ன சொல்றார் தெரியுமா? எங்களுக்கு கம்ப்ளைண்டே வரலன்னு சொல்றார். வாக்காளர்கள் எல்லாம் பிரதமரை தேர்ந்தெடுத்த காலம் போய் பிரதமர் வாக்காளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய காலம் இந்திய நாட்டு பிரதமர் நரேந்திர மோடியின் காலம். உங்களை குளியில மூடுறத இந்த காலமே. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு SRS இப்ராஹிம் அவர்கள் இணைந்துள்ளார். சார், வணக்கம். சார், வணக்கம். சார், பீகார் தேர்தல் முடிவுகள் எப்படி பாக்குறீங்க? பீகாருடைய வெற்றி என்பது முழுக்க முழுக்க எல்லா மாநிலங்களுடைய வெற்றி போல இந்த பீகார் வெற்றி இருக்காது என்பதை எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் திட்டவட்டமாக தேர்தல் நாளைக்கு முன்பாக, அதாவது நவம்பர் 6ஆம் தேதி முதற்கட்ட தேர்தல் நடைபெற இருந்தது. அதற்கு முதல் நாளே எங்களுடைய தலைவர் திட்டவட்டமாக சொல்லி காட்டினார். என்னவென்றால், இந்த பீகார் தேர்தல் என்பது முழுக்க முழுக்க சதி வேலைகளால் பின்னப்பட்டு ஜோடிக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் வெற்றி பெறக்கூடிய வெற்றியாக இருக்க போகிறது என்ற வார்த்தையை எங்களுடைய தலைவர் ஒரு ஆதாரத்துடன் பிரஸ் மீட் போட்டு காமிச்சாரு. ஹரியானால மிகப்பெரிய ஆட்சி திருட்டு நடைபெற்றிருக்கிறது என்பதை. இன்றைக்கு பாஜக பீகாரிலும் ஆட்சி திருட்டை நடைபெற்றிருக்கிறது. இந்த தேர்தல் என்பது முழுக்க முழுக்க காங்கிரஸ் கட்சிக்கும் இந்தியா கூட்டணிக்குமான தோல்வியா இல்ல வெற்றியா என்று கேள்வி கேட்டால், பீகார் மக்களின் தோல்வி, இந்தியா கூட்டணியின் தோல்வி, அதே நேரத்தில் தேர்தல் ஆணையத்துடைய வெற்றின்னு தான் நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க இந்த முறை சதி வேலைப்பாடுகளுடன் பீகார்ல எஸ்ஐஆரை நடத்தி 69 லட்சம் வாக்காளர்களை நீக்கி அதன் மூலியமாக வெற்றி பெற்றிருக்கிறது. அதன் காரணமாக தான் இன்றைக்கு வெற்றி பெற மிகப்பெரிய, அதாவது பாஜக காரங்களே இவ்வளவு வெற்றி பெறுவோமா என்று இன்றைக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் ஊட்டும் வகையில் இன்றைக்கு அவர்களுடைய வெற்றி இருக்கிறது. நேற்றெல்லாம் பல்வேறு வகையான தொடர் பேட்டிகள்ல நான் பார்க்க முடிஞ்சது. இன்னும் சொல்ல போனா பாஜக காரங்களே தன்னுடைய வெற்றியை நம்பல. ஏனென்றால் அப்படிப்பட்ட பரிசை இந்த பீகாருக்கு தேர்தல் ஆணையம் பீகாருடைய தேர்தலில் இந்திய நாட்டு பிரதமருக்கும் பாஜகவிற்கும் பாஜகவுடைய கூட்டணி கட்சிக்கும் வழங்கி இருக்கிறதாக தான் நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு கூட புள்ளிவிவரம் வந்திருக்கு. எங்களுடைய இந்திய கூட்டணி, அதாவது மகா கட்பந்தன் ஆர்ஜேடிக்கு மட்டும் விழுகப்பட்ட அந்த கூட்டணிக்கு மட்டும் வாக்களிக்கப்பட்ட வாக்குகள் என்பது 1.8 கோடி வாக்குகள், 25 இடங்கள் பெற்றிருக்கிறது. பாஜக 96 லட்சம் இடங்கள் வாக்குகள் பெற்று 91 வந்துருவோம் தரவுகள் வந்திருக்கு. அதாவது அதிகப்படியான வாக்குகளை இந்தியா கூட்டணி மகா கட்பந்தன் பெற்றிருந்தோம், நாங்கள் தோல்வியுற்றிருக்கிறோம். இதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சி ஊட்டும் தகவலாக இருக்கிறது. ஆர்ஜேடி மற்றும் இந்தியா கூட்டணியுடைய வாக்குகள் மட்டும் 1,80,00,000 வாக்குகள், பாஜக பெற்ற வாக்குகள் 96 லட்சம் வாக்குகள், அதே நேரத்தில் ஜேடியு பெற்ற வாக்குகள் 90 லட்சம் வாக்குகள். கிட்டத்தட்ட சரியாக சொல்ல போனா பாஜகவும் ஐக்கிய ஜனதா தளம் சேர்ந்து பெற்ற வாக்குகளை எங்கள் இந்தியா கூட்டணி சரியாக பெற்றிருக்கிறது. ஆனா இடங்கள்ல மட்டும்தான் வாக்கு வித்தியாசம் நடைபெற்றிருக்கிறது. ஏனென்று கேட்டால், இந்த எஸ்ஐஆர் என்ற ஒரு திட்டத்தின் மூலியமாக காங்கிரசுக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து அகற்றிவிட்டு வெறும் புனிதப்படுத்தப்பட்ட பாஜக வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களை மட்டும் வைத்துக் கொண்டு இந்த முறை தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்தி இருக்கிறது. இந்த தேர்தல் வெற்றி என்பது இந்திய தேர்தல் ஆணையத்துடைய வெற்றியாக தான் கருதப்படும். நாங்கள் தோற்றிருக்கிறோம், பீகார் மக்கள் தோற்றிருக்கிறார்கள். பாஜக கட்சி வெற்றி பெறவில்லை, மாறாக தேர்தல் ஆணையம் வெற்றி பெற்றிருக்கிறது. முழுக்க முழுக்க முறைகேடுன்னு இதை எடுத்துக்கலாமா? எந்த இடத்துல உங்களுக்கு சந்தேகம் வருது? அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்களேன், எப்பொழுதுமே ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் பேசணும்னு சொல்லுவோம். ஒரு தேர்தல் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் விதி இருக்கிறது. விதி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணக்கூடாது, எக்காரணத்தை கொண்டும் கள்ள ஓட்டுக்கு பணம் கொடுக்க கூடாது, ஓட்டுக்கு பணம் கொடுக்க கூடாது என்ற சட்டம்லாம் இருக்கா இல்லையா? ஒரு திட்டம் இருக்கு, ஒரு சட்டம் இருக்கிறது.
ஒரு மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் விதி, அதாவது தேர்தல் நடத்தைமுறை விதி இருக்கும் போது எக்காரணத்தை கொண்டும் பணம் விநியோகிக்க கூடாது. அப்படி இருக்கும் நிலைமையில கரெக்டா அக்டோபர் 4 தேர்தலுடைய அறிவிப்பு வருகிறது. அன்றை காலையே மகிழா ரோஸ்கர் ஆவாஸ் யோஜனான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வங்கி கணக்கிலும் பீகார் பெண்களுடைய வங்கி கணக்கில் நிதிஷ்குமார் அரசு பணத்தை 10,000 கள்ள ஓட்டுக்காக பணத்தை கொடுத்து பெற்ற வெற்றி தான் இந்த வெற்றி. 1,52,00,000 பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. 1951க்கு பின்பாக இந்த முறைதான் அதிகப்படியான வாக்குகள் 67% போலிங்க இருக்கு. அதுல அதிகமா பாத்தீங்கன்னா பெண்கள் 10% வாக்களிச்சிருக்காங்க. எப்படி வாக்களிச்சிருக்காங்கன்னா 1 கோடி பெண்களுக்கு 10,000 ரூபாய் ஓட்டுக்காக, அதுவும் அரசாங்க பணத்தை கொடுத்து விட்டுதான் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறது. இதற்கு தேர்தல் ஆணையம் துணை போய் இருக்கிறது. அதன் மூலியமாக கிடைத்த வெற்றி தான் இந்த வெற்றி. இது பாஜகவிற்கு கிடைத்த வெற்றியோ, இல்ல காங்கிரசுக்கு கிடைத்த தோல்வியோ, இல்ல ஐக்கிய ஜனதா தளத்துக்கு கிடைத்த வெற்றியோ, இல்ல ராஷ்டிரிய ஜனதா தளத்துக்கு கிடைத்த தோல்வியோ, இல்ல பீகார் மக்களுக்கான வெற்றியோ, பீகார் மக்களுக்கான தோல்வியோ அல்ல. முழுக்க முழுக்க இதற்கு ஒப்பிட்டவர்கள் இந்திய தேர்தல் ஆணையம் தான். இந்த வெற்றி என்பது கொண்டாடப்பட வேண்டியவர்கள் ஞானேஷ்குமார் தான் நீங்க கொண்டாடிட்டு இருக்காரு. அப்படி வெற்றி கழிப்புல இருக்காரு. ஐயோ, ராகுல் காந்தியை தோக்கடிச்சு இந்திய நாட்டு பிரதமரோட மிகப்பெரிய நற்பெயர்களை வாங்கி விட்டோம். எப்படி அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்காது. நீங்க பார்க்கலாம், தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்குமானே தெரியல. அப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். இங்கேயும் எஸ்ஐஆர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் பல்வேறு முறைகேடுகள் இருக்கிறது. அதைதான் இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளாக நாங்கள் குரல் கொடுத்து இருக்கிறோம். உச்ச நீதிமன்றத்தில் எங்களுடைய கபில் சிபில் வாதாடுகிறார். முழுக்க முழுக்க 2003 விதிமுறைகளின் பிரகாரம் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில், தேர்தல் நெருங்குகிற காலகட்டங்களில் எஸ்ஐஆர் நடத்தக்கூடாது என்பது 2003 விதி. மாறாக தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு தேர்தல் நேரத்தில் தன்னுடைய பாஜகவுடைய வாக்காளர்களை மட்டும் வாக்காளர் பட்டியலில் இருக்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்தை நோக்கி இந்த எஸ்ஐஆர் நடத்தப்படுகிறது. வாக்காளர் தீவிர திருத்த சட்டம் தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. அதாவது வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் இது இப்பதான் நடைபெறுகிறதா என்று கேள்வி கேட்டார். 1957க்கு பின்பாக இதுவரை 8 முறை நடைபெற்றிருக்கிறது. இது 9வது முறை. இந்த 9வது முறை மட்டும் ஏன் எல்லா எதிர்க்கட்சியும் குக்குரல் இடுறாங்க? ஏன் எல்லா எதிர்க்கட்சியும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாம்? ஏன் வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய பல முறைகேடுகளை நீக்குவதில் ஏன் கட்சிகளுக்கு ஆட்சேபனை இருக்க போகிறது? அது கிடையாது. வருடம் சுருக்க வாக்காளர் பட்டியல் என்று ஜனவரி 1 நடைபெறுகிறது. யாரெல்லாம் இந்த வருஷம் 18 வர ஜனவரி 1 யாரெல்லாம் 18 வயது பூர்த்தி அடைந்திருக்கிறார்களோ அவர்களை வாக்காளர் பட்டியலில் வருடம் சேர்த்துக்கிட்டே தான் வராங்க. அதே நேரம் சட்டமன்ற தேர்தலின் போது, நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒரு சுருக்க வாக்காளர் பட்டியல் நடைபெறும். அந்த பட்டியலில் யாரெல்லாம் விடுபட்ட பெயர்களையோ அதெல்லாம் சீர்திருத்தம் பண்ணி தான் வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா தேர்தல் நடைமுறைகளும் இதுதான். இதுவரைக்கும் இப்படிதான் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இந்த எஸ்ஐஆர் எதை செய்கிறது என்றால், பாஜகவிற்கு ஆதரிக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை மட்டும் வைத்துவிட்டு பாஜகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அனைத்தையும் நீக்கிறாங்க. சார், இப்ப இந்த பீகாரை பொறுத்த வரைக்கும் பொதுவா வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, எல்லா வாக்குச்சாவடிக்கும் முகவர்கள் இருப்பாங்க. அங்க முகவர்கள் இருந்திருப்பாங்களா? அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அதாவது நீங்க BLA 2 பத்தி தானே கேள்வி கேக்குறீங்க. BLA 2 பொறுத்தளவு ஒரு ஃபார்ம் நான் சொல்றேன். அதாவது என்னன்னா, BLA 2 தாண்டி, அதாவது பூத் லெவல் ஏஜென்ட் ஒவ்வொரு பூத்லயும் இருப்பாங்க. அவர்கள் பூத் லெவல் ஆபீசரோட சேர்ந்து இந்த பட்டியல்லாம் சேர்த்து கொண்டு வரணும். நாங்க என்ன பண்றோம்னா, அதாவது பீகார் எஸ்ஐஆர் போது 89 லட்சம் பேர் காங்கிரசுக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை நீங்கள் நீக்குகிறீர்கள். இது குறித்து எங்களுடைய தலைவர் பவன் கேரா அவர்கள் 89 லட்சம் கம்ப்ளைண்ட எஸ்ஐஆர் ஆகஸ்ட் 31 எலெக்ஷன் கமிஷனிடம் கொடுக்கிறார். அடுத்த நாள் எலெக்ஷன் கமிஷனர் என்ன சொல்றார் தெரியுமா? எங்களுக்கு கம்ப்ளைண்டே வரலன்னு சொல்றாரு. அப்ப திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி. காங்கிரஸ் கூட்டணிக்குமான வாக்காளர்களை இதிலிருந்து நீக்குவதற்கான மும்முரமான வேலையை தேர்தலின் போது செய்ததன் காரணமாக தான் இன்றைக்கு பீகார் வெற்றி இன்றைக்கு மிகப்பெரிய மாபெரும் வெற்றியாக கருதப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா பாஜக காரங்களே இந்த வெற்றியை கொண்டாடல. ஏங்க, காலையில எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போது அன்றைக்கு டெல்லி தலைமையில சொல்றாங்க, பட்டாசு வெடிக்காதீங்க. எப்படிங்க நீங்க வெற்றி பெற போது தெரியுது? அவங்க சொல்றாங்களா சார், இந்த குண்டு வெடிப்பு தாக்குதல்னால தான் நாங்க அதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்றோம். அதுதான் நீ என்ன கேட்குறேன்னா, அவங்க சொல்ற மைய கருத்துக்கு வாங்க. நீங்க வெற்றி பெறுவீங்களா தோல்வி விடுவீங்களானே உங்களுக்கு தெரியல.
எப்படி நீங்க பட்டாசு வெடிக்காதீங்கன்னா, வெற்றி பெற்றா தானே பட்டாசு வெடிப்பாங்க, தோல்வி விட்டா பட்டாசு வெடிப்பாங்களா? கிடையாது. அப்ப தேர்தல் இன்னைக்கு வரைக்கும் தேர்தலுடைய பெட்டி திறக்கப்படல, அறிவிப்பு வரப்படல, தேர்தலுக்கான முழு அறிவிப்பும் எத்தனை தொகுதிகளில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்ற அறிக்கை தரப்படல. அதற்கு முன்பாகவே காலையிலே டெல்லி பாஜக கமிட்டி சொல்லுது வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட வேண்டாம்னு. எப்படி வெற்றி அடைஞ்சீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க? அப்ப உங்களுக்கு ஞானேஷ்குமார் அவர்கள் எலெக்ஷன் கமிஷனர் தெளிவாக சொல்லிவிட்டார், 200 தொகுதிகளுக்கு மேல நீங்க வெற்றி பெற போறீங்க, மாபெரும் இமாலய வெற்றி, சாதனை வெற்றி அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் யாரோட வெற்றி? தேர்தல் ஆணையத்தோட வெற்றி. இன்றைக்கு இந்திய ஜனநாயகம் மிகப்பெரிய அச்சுறுத்தலில் இருக்கிறது. இந்திய ஜனநாயக மக்களின் அடிப்படை வாக்குரிமை பறிக்கப்படுகிறது. இந்த நோட்டத்தில் போனால் இந்திய நாட்டுடைய பிரதமர் அல்ல, அதிபராக நரேந்திர மோடி ஆகிவிடுவார். அதற்கு துணை செய்யும் வகையில ஞானேஷ்குமார் அனைத்து சட்டத்தையும் தன்னுடைய முகாந்திரத்தையும் கையில் வைத்துக் கொண்டு கைப்பாவையாக செயல்படுகிறார். அந்த காரணத்தினாலதான் இந்த மாபெரும் வெற்றி. ஆனா இந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்ப காங்கிரஸ் கடைசி வரைக்கும் தொகுதி பங்கீடு சரியா பண்ணல, முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கல, தேர்தல இறங்கி வேலை செய்யல, கூட்டணி கட்சிகளை சரியா கையாளலன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா? அதை எப்படி பாக்குறீங்க? இந்த குற்றச்சாட்டுக்கு 2 ஆங்கிள் பதில் சொல்லுவோம். முதல்ல இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுவோம். இன்றைக்கு வரைக்கும் நிதிஷ்குமார் முதலமைச்சர் வேட்பாளர் என்று எதிர்க்கட்சி, அதாவது என்டிஏ கூட்டணியில் அறிவிச்சிட்டாங்களா? இல்ல, இது வரைக்கும் இல்ல. வெற்றி பெற்றதுக்கு பின்பாக கூட அறிவிச்சிட்டாங்களா? இன்னும் வரல. மாறாக நேற்று எக்ஸ் தளத்துல இதற்கு முன்பாக முதலமைச்சர் வேட்பாளர் நிதிஷ்குமார் தான் போட்டு இந்த ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் வெற்றி பெற்றதுக்கு பின்பாக கூட முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று அறிவிக்கப்படல. இப்ப கேள்வி என்பது நம்மளுக்கெல்லாம் தெரியும், தேர்தல் நேரத்தில் யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்ற முகத்தை வைத்தால் தான் வாக்குகள் அளிக்கப்படும். யாருக்கு வாக்களிச்சீங்க? நிதிஷ்குமாருக்கு வாக்களிச்சீங்களா? ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளராக உள்துறை அமைச்சரோ இல்ல இந்திய நாட்டு பிரதமரோ பிரச்சாரத்தின் போது ஒரு இடத்திலுமே முதலமைச்சர் வேட்பாளர் நிதிஷ்குமார் அறிவிக்கப்படல. சரி, இந்திய நாட்டு பிரதமர் தான் இவர்கள் தலைமையில் தான் ஆட்சி அமைக்கும் சொன்னாரா? அதுவும் சொல்ல. அப்ப யாருக்கான வெற்றி இது? ஞானேஷ்குமாருக்கான வெற்றி. அதாவது ஞானேஷ்குமார் தான் வேட்பாளர், அவர் முடிவு பண்ணிட்டாரு. நேரு காலத்தில் எல்லாம் பிரதமர்களை மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள், வாக்காளர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதமரோ யார் வாக்காளராக இருக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கிறார். வாக்காளர்கள் எல்லாம் பிரதமரை தேர்ந்தெடுத்த காலம் போய் பிரதமர் வாக்காளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய காலம் இந்திய நாட்டு பிரதமர் நரேந்திர மோடியின் காலம். இதுதான் அமிர்த காலம்னு சொல்றாங்க. என்ன கவலைன்னா என்னன்னா, உங்களுக்கு குளியில மூடுறதா இந்த காலமே. நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்க சார், எஸ்ஐஆருக்கு பின்பாக இந்த முறை எல்லா மாநிலத்திலையும் பாஜகவின் சதவீதம் கூடும். இதை அடிச்சு போய் சொல்றேன் பாருங்க. ஏன்னா பாஜகவின் ஆதரவு வாக்குகளை மட்டும் வைத்துக் கொண்டு ஒரு பீகார்ல எஸ்ஐஆர் நடக்கும்போது பாஜக என்ன பண்றாங்கன்னா, ஒரு வாக்காளர் பட்டியல் தராங்க, எவ்வளவு பாஜக வாக்களிப்பவர்களின் பேர் அதில் இருக்கிறது. அதை பார்த்து பிஎல் என்ன பண்றாங்க தெரியுமா? அதில் இல்லாத வாக்குகள் எல்லாம் வாக்காளர் பட்டியலின் பேரெல்லாம் அடிச்சு 69 லட்சம் பேரை நீக்கினாங்க. 69 லட்சம் பேரை நீக்கினது நாங்க உச்ச நீதிமன்றத்தில் நேரடியாக சென்று வழக்கு தொடர்ந்தோம். திரும்பி 29 லட்சம் பேரை சேர்த்துக்கிட்டாங்க. இப்ப நாங்க கேட்கக்கூடிய கேள்வி, இந்த 29 லட்சம் பேரை எதுக்காக நீக்கினீங்க, எதுக்காக சேர்த்துக்கிட்டீங்க? இப்ப அடிப்படை முகாந்திரம் இல்லாம ஒரு சட்டத்தை நீங்க கொண்டு வந்துட்டீங்க. முழுக்க முழுக்க பாஜக வேட்பாளரை, பாஜகவை ஆட்சி அரியணையில் அமர்த்த வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியை நோக்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனர் முழு மூச்சுடன் அவருடைய வேலையை தீவிரமாக செய்து வருகிறார். இதை தாண்டி இதை இந்தியா முழுவதும் அமல்படுத்துவதில் முழுக்க முழுக்க தயாராகி கொண்டிருக்கிறார். அந்த வேலையை தீவிரமாக தேர்தல் கமிஷன் செய்து வருகிறது. இதை தோலுறுத்தி காட்டிய அஜித் அஞ்சும் என்ற ஒரு பத்திரிகையாளர் மேல பல்வேறு வழக்குகள் போட்டாங்க. பிஎல்ஓ ஆபீசர் அங்க இஸ்லாமியர்களுடைய பேரு, தலித் மக்களுடைய பேரெல்லாம் அடிக்கிறத பார்த்து வீடியோ எடுக்கிறார். உடனே அவர் மேல 5 வழக்கு. இதெல்லாம் நீங்க பாருங்க, நாம் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த இந்திய குடியுரிமை, இந்திய ஜனநாயக நாடு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி என்று சொல்லக்கூடிய மார்த்தட்டி கொள்ளக்கூடிய செக்குலரிசம் பேசுற இந்திய நாட்டில் இன்றைக்கு உங்களுடைய வாக்குரிமையும் என்னுடைய வாக்குரிமையும் பரிதாப நிலையில் இருக்கிறது. இதை மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இந்த ஆட்சி என்பது மிகவும் இந்திய திருநாட்டுக்கு ஆபத்தான ஆட்சி, அதிபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனர்கள் எல்லாம் பாஜக எல்லா மாநிலத்திலும் ஆளுவதற்காக எஸ்ஐஆரை முறைகேடாக பயன்படுத்துகிறார்கள். இதற்கு இன்றைக்கு வரைக்கும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோ நாங்கள் கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் எதையும் வாங்கி குப்பையில தூக்கி போட்டுறாரு. விவிபேட் பாத்தீங்களா? போன வாரம் பீகார் எஸ்ஐஆர் முதற்கட்ட தேர்தலில் சமஸ்பூர் ஊர்ல விவிபேட்ல குப்பையில கலந்துச்சு. எப்படி சார் விவிபேட் வரும்? யாரு ஒப்புகை சீட்டை எடுத்து இவ்வளவு வாக்கு வந்துச்சான்னு யார் செக் பண்ணது? எப்படி செக் பண்ணுவீங்க? அந்த ஸ்ட்ராங் ரூம் உடைய சிசிடிவி 27 தொகுதிகள்ல, பீகார்ல 27 தொகுதியில ஸ்ட்ராங் ரூம் உடைய சிசிடிவி கேமரா ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது. அங்க என்ன நடந்துச்சு எப்படி கண்டுபிடிப்பீங்க?
இந்த கேள்விதானே எங்களுடைய உச்சநீதிமன்றத்தில் கபில் சிபல் கேட்கிறார். எதற்காக சிசிடிவி கேமரா ஆஃப் செய்யப்பட்டது என்று கேட்டால் அதுக்கு பதிலளிக்க மாட்டீங்களே. அப்ப இந்த வெற்றி என்பது முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்தால் கிடைத்த வெற்றி. ஆம், தோற்றிருக்கிறோம். பீகார் மக்களாகிய நாங்கள் தோற்றிருக்கிறோம். இந்திய குடிமக்களாகிய நாங்கள் தோற்றிருக்கிறோம். இந்திய குடிமக்களை தாண்டி காங்கிரஸ் கட்சியும் இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் இந்த தேர்தல் ஆணையத்து முன்பாக தோற்று கொண்டிருக்கிறோம். SIR இதெல்லாமே புரிஞ்சுக்க முடியுது. ஆனா வழக்கமா சொல்றது என்ன அப்படின்னா, தேர்தல்ல ஒரு கட்சி தோல்வி விட்டுறாலே அடுத்த நிமிஷம் அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, வாக்கு பெட்டியை மாத்திட்டாங்க, முறைகேடு நடந்துருச்சுன்னா அத மாதிரிதான் காங்கிரஸ் கூக்கர்ல எடுதுன்னு ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. இந்த பார்வைக்கு ஒரே ஒரு கேள்விதாங்க. நாங்க அடிப்படையா என்ன சொல்றோம், வாக்கு எத்தனை சதவீதம் பெற்றோம்? 1,80,00,000 வாக்கு எங்களுடைய கூட்டணிக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய வாக்கு எவ்வளோ? அதே 1,80,00,000. சரிசமமாக எவ்வளவு கிடைச்சிருக்கணும்? 100 சீட்டு கிடைச்சிருக்கணும். இதுதான கருத்து கணிப்பு சொல்லிச்சு. போன முறை தலைவர் அவர்கள் இந்த கருத்து கணிப்புலேயே ஒரு மிகப்பெரிய பித்தலாட்டம் நடந்திருக்கிறது. இந்த முறை எல்லா டிவியோட கருத்து கணிப்புலையும் அவங்களுடைய பேரவே சேர்த்துக்களை கவனிச்சிங்களா? எல்லா கருத்து கணிப்புகளையுமே எல்லா நேரத்திலும் எந்த தொலைக்காட்சி நடத்துகிறதோ அந்த தொலைக்காட்சியின் பேர் இடம்பெறும். இந்த நேரத்தில் அந்த ஜெர்னலிஸ்ட் பேரை மட்டும் போட்டாங்க. ஏன்னா எங்களுடைய தலைவர் ஹரியானாவில் 8 ஓட்டுக்கு ஒரு கள்ள ஓட்டு போட்டிருக்கிறாங்க என்ற ஆட்சி திருட்டை வெளிகாட்டி தோலுரித்து காட்டினார். அதன் மூலியமாக கருத்து கணிப்புகளுக்கு எதிராக வந்தது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்தார். இந்த முறை மாட்டிக்க கூடாது என்று 200 இடம் வெற்றி பெற்றதை 140 இடமா காட்டுவதன் மூலியமாக பாருங்க, கருத்து கணிப்பெல்லாம் தாண்டி நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம் சொல்வதற்கான வாய்ப்பை இந்த முறை தெளிவாக தொலைக்காட்சிகள் எல்லாம் கோடி மீடியாக்கள் எல்லாம் செய்திருக்கிறது. அதன் மூலியமாக ஒரு விஷயம் தெளிவா தெரியுதுங்க. தேர்தல் நடத்தை முறை விதி இருக்கும்போது எக்காரணத்தை கொண்டும் முதல் கட்ட தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி பெறும்னு சொல்லாமா? இதே யூடியூபா இருக்கக்கூடிய நம்மளா பேச முடியுமா? இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பேச முடியுமா? பேசக்கூடாதுல, இதெல்லாம் சட்டம். அதே அரசு தொலைக்காட்சி இதை செய்யலாமா? அது அதை விட மாபெரும் குற்றம் இல்லையா? டிடி நியூஸ் வெளியிடுறாங்க முதற்கட்ட தேர்தல்ல என்ன வெளியிடுறாங்க அப்படின்னா, என்டிஏ லீட்ஸ் இன் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன், வேவ் கண்டினியூஸ் தான் டு செகண்ட் ஃபேஸ். எப்படி என்டிஏ உடைய தாக்கம் மிகப்பெரிய தாக்கம் அலை இரண்டாம் கட்ட தேர்தலுக்கும் வீசுகிறது என்று டிடி நியூஸ் காவிமயமாக்கப்பட்டதோ அன்றையிலிருந்தே நாங்கள் சொல்கிறோம். அரசு தொலைக்காட்சியும் அவர்களுக்கு தொலைபோகிறது. எல்லா இடத்திலும் ஊழல் சார், எல்லா இடத்திலும் சதி. தலைவராகிய எங்களுடைய ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் நாங்கள் போராடுகிறோம், நாங்கள் திட்டவட்டமாக குரல் எழுப்புகிறோம். ஆனால் அனைத்துக்கும் செவிசாய்க்க தயாராக இல்லை அரசு இயந்திரம். அனைத்தையும் விலைக்கு வாங்கி விட்டார்கள் அதானி மூலியமா. எல்லா டிவியும் விலைக்கு வாங்கிட்டீங்க, எல்லாத்தையும் தனியார் மயமாக்கிட்டீங்க. அப்புறம் எப்படி இதுல நியாய தர்மம் இருக்கும்? நீங்க ஒரு கொடுமை பாத்தீங்கன்னா, தேர்தல் நடைமுறை விதி இருக்கிறது. அந்த நேரத்தில் சோனிபத்ன்ற ஒரு ஊர்ல இருந்து தனி ட்ரெயின் வச்சு அங்கிருந்து நேரடியாக வாக்காளர்களை கொண்டு வந்து பீகார்ல இழக்கிறாங்க. அந்த அவர்கள்ட்ட கேள்வி எழுப்புறாங்க, இந்த டிக்கெட்லாம் உங்களுக்கு யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டா நரேந்திர மோடி கொடுத்தார் என்று சொல்கிறார்கள். பாஜகவிற்கு வாக்களிப்பதற்காக எங்களுக்கு தனியார் ஒரு ட்ரெயினவே ரெடி பண்ணி, ஸ்பெஷல் ட்ரெயினை ரெடி. உங்களுக்கு தெரியும், இங்க சித்திரை திருவிழாக்கு போறதுக்கு வழி இல்ல, தீபாவளிக்கு போறதுக்கு இங்க ட்ரெயின் இல்ல, இதுக்கெல்லாம் ட்ரெயின் இல்லாத போது பீகாருடைய தேர்தலுக்கு மட்டும் ஸ்பெஷல் ட்ரெயின். அது பாருங்க, அதுல ஆச்சரியம் என்னன்னா, இத்தனை நாளா இந்திய நாட்டு பிரதமர் தானே கொடியசைச்சு வைக்கிறாரு. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா பாஜக காரங்களே கொடியசைச்சு வச்சு ட்ரெயின் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க பீகாருக்கு. அந்த அளவுக்கு சீர்கேடாக இருக்கிறது. இது குறித்து தேர்தல் ஆணையம் இந்நேரம் வரைக்கும் எந்த வழக்கும் தொடரவில்லை. அதே நேரத்தில் அதை கண்டுகொள்ளவும் இல்லை. ஏன், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திட்டத்தை தீட்டி கொடுத்ததே தேர்தல் ஆணையம் தான். இந்த சதி வேலைக்கு உட்படுத்தியதே தேர்தல் ஆணையம் தான். இவர்களுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கறதே தேர்தல் ஆணையம் தான் சார். அப்படி இருக்கும்போது அவங்க எதை கண்டுப்பாங்களா? அது அடிப்படை முகாந்திரமா வச்சுக்குவாங்களா? ஒரு பாயிண்ட் இதுல நல்லா கவனிங்க தோழர். இவ்வளவு நேரம் நாங்க SIR குறித்தும் பீகார்ல நடக்கக்கூடிய சதி குறித்தும் நாங்க பேச போகும்போது உங்களுக்கு தெரியும், ஒரே வார்த்தையை எங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் சனாதனம்னு சொல்லிட்டாருன்றக்காக இந்தியா முழுவதும் தேர்தல் ஆணையமும் மற்றும் தேர்தல் அதிகாரிகளை எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணாங்க. சரியா? பீகார்ல இதே தமிழ்நாட்டிலே வச்சுக்கோங்க, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். தமிழ்நாட்டில் ஒரு துணை முதலமைச்சர் சொன்னார்னா, உங்க நெஞ்சில புல்டோசர் விட்டு ஏத்துவேனா நீங்க வாக்களிப்பீங்களா? கண்டிப்பா வாக்களிக்க மாட்டீங்கல்ல. பீகார் மக்களும் வாக்களிப்பாங்களா? ஏதாவது ஒரு குடிமக்கள், இந்திய நாடு விடுங்க, ஏதாவது ஒரு குடிமக்கள் ஒரு முதலமைச்சரோ ஒரு துணை முதலமைச்சரோ நாங்க ஜெயிச்சோம் நெஞ்சில புல்டோசர் விட்டு ஏத்துவோம்னு சொன்னா வாக்களிப்பாங்களா? அப்படி வாக்களித்திருந்தார்கள் என்றால் பீகார் மக்கள் வாக்களித்திருக்க வாய்ப்பு இருக்கா? அப்ப போலி வாக்கு தானே. பீகார்ல துணை முதலமைச்சர் சொல்றாரு விஜய் சின்ஹா, நாங்கள் வெற்றி பெற்றால் உங்கள் நெஞ்சில் புல்டோசரை விட்டு ஏத்துவோம்னு சொல்றாரு சார். எவ்வளவு ஆணவமான பேச்சு, எவ்வளவு ஆணவமான பேச்சு. இந்த பேச்சுக்கு இன்றைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையம் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்டோ ஒரு நடவடிக்கையோ எடுத்திருக்கிறதா? இப்படிப்பட்ட துணை முதலமைச்சருக்கு இன்றைக்கு பீகார் மக்கள் அமோக வரவேற்பை தந்திருப்பார்களா?
அப்ப இந்த வாக்குகள்லாம் எங்கிருந்து வந்தது? இவ்வளவு பெரிய முற்றுகையிட்டு துணை முதலமைச்சருடைய காரம் அடக்கி நீங்க எது மாதிரியான நலத்திட்டங்களையும் கொடுக்கலன்னு சொன்ன இடத்துல 200க்கும் மேற்பட்ட வெற்றி பெறுகிறது என்றால் இந்த வாக்குகள் எங்கிருந்து வந்தது? டெல்லியில இருந்து அடுக்கடுக்கா வாக்குகள். டெல்லி, உத்தரகாண்ட், மகாராஷ்டிரா தொடர்ந்து எல்லா மாநிலங்கள்லயும் இருந்து என்ன பண்றாங்கன்னா வாக்காளர் பாருங்க, டாக்குமெண்டே போட்டு வச்சிருக்கிறேன். இவ்வளவு பேர் நேரடியா எல்லாம் பாஜகவின் உறுப்பினர்கள், அத்தனை நபர்களும் பாஜகவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள். இன்றைக்கும் பீகார் எஸ்ஐஆருக்கு பின்பாக இவர்களுக்கு வாக்கு இருக்கிறது. இவர்கள் எல்லாம் பாஜகவின் உறுப்பினர்கள். டெல்லியில இப்ப நடந்த டெல்லியில வாக்களித்து விட்டு பீகார்ல வந்து வாக்களிச்சிருக்காங்க. இத்தனை பேரும் எங்க இருந்து வந்து வாக்களிக்கிறதுக்கான உரிமை கிடைச்சிச்சு? எங்க பீகார் எஸ்ஐஆர் நடத்தின லட்சணம் எது? அப்ப இந்த வாக்குகள் எல்லாம் இன்னைக்கு மேஜர் ரோல் கிடையாதா? இந்த வாக்குகள்லாம் இன்றைக்கு பீகாருடைய வெற்றியை தீர்மானிக்கவில்லையா? அப்ப இதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் தேர்தல் ஆணையம் 200க்கும் மேற்பட்ட இடங்களை விடுதுன்னா இந்த வெற்றி என்பது முழுக்க முழுக்க பீகாருக்கு தேர்தல் கமிஷனால் அளிக்கப்பட்ட பரிசு, அவ்வளவுதான். இப்ப இந்த வெற்றி கொண்டாட்டத்துல பிரதமர் மோடி பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, தமிழ்நாட்டிலேயே நாங்க இதே மாதிரி வெற்றி பெறுவோங்க, தமிழ்நாட்டில் இதை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு மட்டும் பிளான் கிடையாது உங்களுக்கு. இன்னொரு விஷயத்தை திடுக்கிடும் தகவலா சொல்றேன். அவங்களுக்கு முழுக்க முழுக்க இந்தியாவை கேப்சர் பண்ணணும், இந்தியாவை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும். அதற்கு தேவையான அடிப்படை சட்டங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. நீங்க தேர்தல் ஆணையர்கள் மீது எது மாதிரியான நடவடிக்கைகளும் கோர்ட்ல எடுக்க முடியாது. சிவிலோ கிரிமினல் வழக்கோ தொட முடியாது. அதற்கு சிறப்பு சட்டத்தை ஏற்றி விட்டது இந்த பாஜக அரசு. உங்களுக்கு ஞாபகம் விட்டு விரும்புகிறேன், 155 பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் வெளியே அனுப்புறாங்க. ஞாபகம் இருக்கா? போன முறை நாடாளுமன்றத்திலிருந்து சஸ்பெண்ட் செஞ்சாங்கல்ல, அன்றைக்கு இந்த கொடுங்கோல் சட்டத்தை அன்றைக்கு தான் ஏற்றினாங்க. தேர்தல் கமிஷனர் மீது எந்த வழக்கும் நீங்கள் தொடர முடியாது. அது போன்ற சட்டத்தை ஏற்றி வைத்து விட்டுதான் இன்றைக்கு தேர்தல் கமிஷனர்கள் இன்றைக்கு பாஜகவின் உறுப்பினர் சேர்க்கை துறையாக மாறி எல்லா மாநிலத்திலும் பாஜக ஆட்சியை கொண்டு வருவதற்கான வேலை செய்துவிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் அறிவிப்பாங்க. அதற்கு பின்பாக இந்திய நாட்டுக்கு அதிபராகி விடுவார் நரேந்திர மோடி. அதன் காரணமாக தான் இந்த முறை தேர்தல் ஆணையம் கங்கணம் கட்டி வேலை செய்கிறது. ஹிட்லர் எப்படிங்க ஆட்சிக்கு வந்தாரு? ஹிட்லர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுதான் பின்பு சர்வாதிகாரி ஆகினார். அதே போலதான் நரேந்திர மோடி அவர்களையும் இந்த தேர்தல் கமிஷன் கூட்டு களவாணியாக இருந்து கொண்டு சதி செய்கிறது. இதை மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். தமிழ்நாடு இதுக்கு பதிலளிக்கும், தமிழ்நாடு மக்களும் இதற்கு பதிலளிப்பார்கள். அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி அதற்கான திட்டவட்டமான எல்லா நுணுக்க சட்டங்களையும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருக்கிறோம். இந்த பீகார் வெற்றியை மறுசீராய்வு செய்ய போறோம். இந்த முறை பீகார் ஆட்சியிலும் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருப்பதற்கான ஆவணத்தை எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் திட்டவட்டமாக தோல் உரித்து காட்டுவார். அதற்கு பீகார் எலெக்ஷன் கமிஷன் டிஜிட்டல் ஃபார்மேட்ல நாங்க கேள்வி கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் பதில் தரல. இன்னொரு 6 மாசம் எடுத்துக்குவாங்க. ஹரியானால பல்வேறு பேர் கேள்வி எழுப்பினாங்க. ஏன் வந்து 1 வருஷம் எடுத்துக்கிட்டீங்க? அப்படி எதுக்கு ஹரியானா தேர்தல் 1 வருடம் கழித்து ஆட்சி திருட்டு நடைபெற்றது என்று காட்டுறீங்க? அப்பவே காட்ட வேண்டியதானே? டிஜிட்டல் ஃபார்மேட்ல கொடுத்தீங்கன்னா 1 வாரத்தை காட்டிடலாம். மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்ல நீங்க கொடுக்கறது இல்ல. நீங்க கொடுக்கறதுல கத்தியா 2 டன் பேப்பர். அதை நாங்க தனி ஒரு ஸ்டாஃபை வச்சு 6 மாசம் ஆய்வு நடத்தி அதை வெளியிடுவதற்கான நேரம் எடுக்கிறது. டிஜிட்டல் ஃபார்மேட்ல கொடுங்க, ஒரே நாள்ல கண்டுபிடிச்சு சொல்றோம். பீகாரில் நடந்து பெற்ற முறைகேடையும் நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கான வேலைகளும் எங்கள் தலைவர் மும்முரமாக இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் ரொம்ப மும்முரமா இருக்கு. எப்படியாவது எல்லா மாநிலத்திலும் பாஜக ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதில் மும்முரமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் தேர்தல் ஆணையம் எக்காரணத்தை கொண்டும் பாஜக ஆட்சி கவிழ்ந்து விடாதவாறு எல்லா சட்டத்தையும் ஏத்திட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக பீகார் எஸ்ஐஆர் எடுத்துக்கொள்வோம்னு சொல்லியிருக்காங்க. பீகார் எஸ்ஐஆருக்கு பின்பாக 2 ஐடென்டி கார்டு வச்சிருந்திருக்காங்க. இதெல்லாம் பல்வேறு தொலைக்காட்சியில் நான் பேசி இருக்கிறேன். இதெல்லாம் மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தெளிவாக இதற்கு பதிலளிப்பார்கள். முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காரு, இது ஒரு பாட எச்சரிக்கையா எடுத்துக்கணும். அகிலேஷ் யாதவும் சொல்றாரு, தமிழ்நாட்டில் இதெல்லாம் செல்லாது, மேற்கவங்க எங்க பண்ணினாலும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டுல அடுத்து எஸ்ஐஆர் நடக்குது, தேர்தல் எப்படி பாக்குறீங்க? இது முடியுமா? அதாவது பீகாருடைய எஸ்ஐஆரே ஒரு முறைகேடான எஸ்ஐஆர் சார். நாங்க என்ன சொல்றேன், 89 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலை காங்கிரஸ்ல இருந்து நீக்கிட்டு தான் இந்த பீகாருடைய வெற்றி என்பது நடைபெற்றிருக்கின்ற ஆவணத்தை நாங்க ஆகஸ்ட் மாசமே சொல்றோம். நீங்க ஏத்துக்கல. இப்ப எப்படி நீங்க வந்து நேரடியா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எஸ்ஐஆர்ல மறைமுகமா போன வாரம் பாருங்க, பீலோக்கள் நேரடியா போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பாஜகவுடைய பூத் ஏஜென்ட்டோட நின்றுக்கிட்டு வாக்காளர் பட்டியலை சீர்திருத்தம் பண்றாங்க. இதெல்லாம் எப்படி ஏத்துக்கிற மாதிரி இருக்கு? இங்க அதாவது தமிழ்நாடு சமூக நீதி பேசக்கூடிய மாநிலம், சமத்துவம் பேசக்கூடிய மாநிலம்,
உலகத்துக்கே பாடம் கற்பிக்கிற மாநிலம். அவ்வளவு சீக்கிரம் தமிழ்நாட்டிலாம் இவங்க ஆட்சி களவாட முடியாது. ஆனால் மக்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். தன்னுடைய வாக்காளர் அட்டையில தன் பேர் இருக்கான்றதை உறுதிப்படுத்த வேணும். நீங்களும் நானும் செக் பண்ணணும். தெரியாதவர்களுக்கு, ஏன்னா நீங்க தமிழ்நாடுடைய நிலைமை என்னன்னா, ஒரு 100 நாள் வேலை திட்டத்துக்கு போறாங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அன்றாடம் உழைக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த எஸ்ஐஆர்னா என்னன்னே தெரியாது சார். இப்படிப்பட்ட நிலை உங்களுக்கு தெரியுமா? 2003 தேர்தல் இதே எஸ்ஐஆர் நேரத்தில் ஒரு விதியே இருக்கிறது. எக்காரணத்தை கொண்டும் தேர்தல் நெருங்கி இருக்க காலகட்டங்களில், ஒரு வருஷத்துக்கு முன்பாக தேர்தல், ஒரு வருஷத்துக்கு அப்பாற்பட்டிருக்கணும். உங்களுக்கு தெரியும், பிப்ரவரியே நம்ம தேர்தல் அறிவிக்கப்படும். 6 மாசம் கூட கிடையாது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் எஸ்ஐஆர் நடத்தப்பட வேண்டும். இதுதான் தேர்தல் ஆணையத்தின் விதி 2003. ஆனா அதெல்லாம் குப்பையில தூக்கி போட்டு இப்ப இருக்கிற சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் என்ன பண்றாருன்னா, உச்சநீதிமன்றத்தில் இந்த கைட்லைன்ஸ் கேட்டது, கைட்லைன்ஸ் காணான்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல இருக்க டேட்டாவை டெலீட் பண்ணிட்டாரு. அப்ப எப்படிப்பட்ட முறைகேடுகளை, சதி வேலைகளை, அதாவது திட்டம் போட்டுதான் சட்டத்தை ஏற்றுபவர்கள் பாஜகவினர் பல நேரம் சொல்லியிருக்கிற இதை இந்த முறை பீகார்ல அவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க. பர்ஃபெக்ட். எனக்கு தெரிஞ்சு 243 தொகுதியும் அவங்க கொடுத்துருக்கணும். சரி, 43மே களவாண்டம்னா கண்டுபிடிச்சிருவாங்கன்றனால விட்டு வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இல்லைன்னா 243 தொகுதியுமே பாஜக கொடுத்திருப்பாங்க. இனி அடுத்த மாநிலத்தில் எல்லாம் இதை மறைமுகமாக செய்வதற்கான வேலையை எஸ்ஐஆர் மூலமாக பாஜகவிற்கு அதிகப்படியான வாக்கு சதவீதம் உயரும். நீங்க வேணா பாருங்க. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.